எல்லாம் கொடுத்துட்டீங்க கைஸ். 100K வியூஸ், 1K வியூஸ், சில வீடியோஸ்க்கு வியூஸே வராம இருந்திருக்கு. எல்லாம் கொடுத்துட்டீங்க. இதெல்லாம் விட பெருசு நான் உங்களை சம்பாதிச்சதான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா ஒரு 24 மணி நேரத்துக்கு டோபமைன் டிடெக்ட் பண்ணணும்னு இன்ஸ்டா இன்ஸ்டால் பண்ணிட்டேன். திரும்பி இன்ஸ்டால் பண்ணி பாக்குறப்போ 100க்கு மேல மெசேஜ், இன்னைக்கு வீடியோ ஏன் ப்ரோ போடலன்னு. நம்ம வீடியோஸும் பாக்குறது கொஞ்சம் பேர் இருக்காங்கன்னு சின்ன சந்தோஷம். ஹாய் கைஸ், வெல்கம் டு எபிசோட் 40. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வழக்கம் போல இல்லாம புதுசா பிரெட் சாண்ட்விச் பண்ணேன். லைட்டா பால்கனிக்கு போயிட்டு வந்தேன், அதுக்குள்ள தீஞ்சு போயிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு எலக்ட்ரிக் ட்ரிங்க் எடுத்துட்டு என்ன வேலை கிளம்பியாச்சு. இன்னைக்கு நமக்கு மேட்ச் டே கைஸ். பொதுவாவே சீக்கிரமா தூங்கி லேட்டா இருந்துக்கிற ஆள் நானு. ஆனா மேட்ச்னா மட்டும் எவ்வளவு லேட்டா தூங்கினாலும் காலையில எப்படியாச்சும் சீக்கிரமா இருந்துருவேன். இன்னைக்கு எங்களுக்கு 5 மேட்ச் சீரிஸ், 3 மேட்ச் ஜெயிக்கிறவங்க சீரிஸ் வின்னர். ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் தோத்துட்டோம், அதுல லேட்டா டிப்ரிமேஷன் கைஸ். இப்ப பாத்தீங்கன்னா பரத் அடிச்சானா ஈஸியான கேட்ச் கூட கஷ்டப்பட்டு விட்டுறாங்க. நான் எங்கேயாச்சும் அடிச்சானா அந்த கஷ்டமான கேட்ச் கூட ஈஸியா பிடிச்சாங்க. அதுல இன்னும் டிப்ரிமேஷன் அண்ணனுக்கு. நம்ம ஊர்ல விளையாடுறப்போ பால் பக்கத்துக்கு போயிடும், அந்த அங்கிள் கொடுக்க மாட்டாரு. அதே மாதிரி தான் கைஸ் இங்கேயும் பால் வந்து மரத்துல போய் மாட்டிக்கும். அந்த பால் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு 30 மினிட்ஸ் மேல ஆயிடும். ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் தோத்துட்டோம், தொடர்ந்து 3 மேட்ச் ஜெயிச்சதான் சீரிஸ் வின்னு. நாங்களும் தொடர்ந்து 3 மேட்ச் ஜெயிச்சு சீரிஸ் ஜெயிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இன்னைக்கு நம்ம வீட்டுல மதிய உணவுக்கு பரோட்டாவும் சிக்கன் கறியும். பரோட்டா வீட்டுல பண்ற அளவுக்கு அண்ணனுக்கு அவ்வளவு டேலண்ட் இல்ல, அதனால அதை மட்டும் இந்தியன் ஹோட்டல்ல இருந்து ஆர்டர் பண்ணியாச்சு கைஸ். 8 பரோட்டா கிட்ட ஆர்டர் பண்ண, லஞ்சுக்கு 4, டின்னருக்கு 4. நம்ம பண்ண கொத்து பரோட்டால ஆனியன் மட்டும் போடல கைஸ், ஏன்னா வீட்டுல இருந்து ஒரே ஒரு ஆனியன், அதுவும் அழுகி போயிடுச்சு. லஞ்ச் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் படிச்சுட்டு ஜிம்முக்கு கிளம்பியாச்சு. இன்னைக்கு ப்ரீ ஒர்க் அவுட் இந்த மான்ஸ்டர் ட்ரிங்க் தான். அதை பாட்டில ஊத்திட்டு நேரா ஜிம் கிளம்பிட்டேன் கைஸ். இந்த மான்ஸ்டர் ட்ரிங்க் நம்ம என்னைக்கு செஸ்ட் ஒர்க் அவுட் பண்றோமோ அன்னைக்கு தான் ப்ரீ ஒர்க் அவுட் யூஸ் பண்ணணும்னு வச்சிருந்தேன். இன்னைக்கு நமக்கு செஸ்ட் ட்ரைசெப் ஒர்க் அவுட். எப்பயாச்சும் கிவ் அப் பண்ணலாம்னு தோணும், அப்போல்லாம் மனசுல தான் நினைச்சுப்பேன், டேய் தம்பி, நீ செத்துருவேன், நான் செத்துருவேன். ஆனால் அடுத்து வர 5 நிமிஷம் இன்னும் 50 வருஷத்துக்கு அப்படியே இருக்கும்டா. விட்டுறாத, என்னன்னாலும் செஞ்சுக்க, பந்தயம் மட்டும் கொடுத்துடாதடா. ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு கடைக்கு போனா கிறிஸ்மஸ் வரனால ஒரே கிறிஸ்மஸ் பொம்மையா வந்துச்சு. ஆலிவ் ஆயில் வாங்கணும்னு எடுத்து வேலையை பார்த்தேன் கைஸ். ரொம்ப அதிகமா இருந்துச்சு. எடுத்த இடத்துல திரும்பி வச்சுட்டு சாதா ஆயில் வாங்கி கிளம்பிட்டேன். மேபி இந்த கடையில் அதிகமா இருக்கு, வேற கடையில போய் பார்க்கணும் கைஸ். இங்க எல்லா சிக்கனுமே ஃப்ரோசன் தான், ஆனா இந்தியாவோட காசு கொஞ்சம் கம்மி. நம்ம வீட்டுல வெங்காயம் வேற காலி ஆயிடுச்சு. வெங்காயம் வாங்கிட்டு பீனட்டும் குக்கும்பரும் ஆஃபர்ல போயிட்டு இருந்துச்சு. அதை வாங்கிட்டு வெளியே வந்தா 2 அழகான விஷயம். ஒன்னு இந்த அழகான நாய்க்குட்டி, இன்னொன்னு நிலா. நிலா பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து வே குடிச்சிட்டு இன்னைக்கு டேவே முடிச்சாச்சு. நாளைக்கு பார்ப்போம் கைஸ், பை.